காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பர் பார்ட் ஏவோட கண்டினியூவேஷன் இது ஆக்சுவலாக. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் காஸ் இசட் அப்படி கொடுத்துருக்கோங்க கொஷினில். ஆக்சுவலாக நம்ம அந்த ஜீரோஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த டினாமினேட்டர் வருதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதில் ஈக்குவல் டு ஜீரோ நியூமரேட்டர் பண்ணுவோம். இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு காஸ் இசட் மட்டும்தான் இருக்குது. வழக்கமாக அந்த முந்தின ஒரு இதில் ஒரு ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் ஆர் பார்த்தோம் இல்லையா? முதல்ல கொஸ்டின் பேப்பரில் இந்த ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் ஆர் பார்த்தோம். இந்த மாதிரி எஃப் ஆஃப் இசட் வந்து இசட் மைனஸ் ஏ த ஹோல் பவர் ஆர் இன்ட்டு ஃபைவ் ஆஃப் இசட், இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ ஆகும், இது ஆகாதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கும்போது இது ஆர்டருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இது இல்லாமல் சிங்கிள் டேர்மாக இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். சைன் இசட்டுக்கு ஏற்கனவே பார்க்கும்போது இசட் காமனாக வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காஸ் இசட்டோட எக்ஸ்பென்ஷனில் அந்த மாதிரி வராது. காஸ் இசட்டோட மெக்லாரின் சீரிஸ் எழுதியிருக்க பாருங்க, 1 மைனஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் z பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் மைனஸ் பிளஸ் எக்ஸெட்ரா. இதில் காமனாக இசட் நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம பொதுவாகவே காஸ் இசட், காஸோட ஆங்கிள் எப்போ ஜீரோ வரும்? காஸ் 90 டிகிரி ஜீரோ, காஸ் 270 ஜீரோ. அப்போ ஜென்ரலாக எழுதும்போது, ஏன்னா காஸ் ஈவன் பை ஆட் பை வரும்போது வேல்யூ இருக்கு. ஓகே, காஸ் ஆஃப் ஆட் பை வந்துச்சுன்னா உங்களுக்கு -1 ஆன்சர். இதுவே காஸ் ஆஃப் ஈவன் பை வந்துச்சுன்னா +1 ஆன்சர். அப்போ வெறும் அந்த 90 270 அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு ஜீரோ வருது. அப்போ ஜென்ரலாக அது எழுதும்போது 2n + 1 டைம்ஸ் π/2 எழுதுறேன். n பிலாங்ஸ் டு இசட். அப்போ இங்கே வரும்போது என்னுக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா π/2 வந்துடும். என்னுக்கு +1 போட்டிங்கன்னா 3π/2 வரும். என்னுக்கு -1 போட்டிங்கன்னா -π/2 வரும். ஸோ இப்போ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதில். அப்போ இதுக்கு வந்து ஜீரோஸ் வரும்போது 2n + 1 டைம்ஸ் π/2, இதுதான் ஜீரோ உங்களுக்கு. ஓகே ஓகே, அடுத்த கொஷின். ஃபைண்ட் த ரெசிடியூஸ் அட் இசட் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூமினேட்டர் இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது. வழக்கமாக ரெசிடியூ கேட்குறாங்கன்னா போலுக்கு வந்து டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம பண்ணுவோம். இங்கே இருக்கிறது இசட் இன்ட்டு காஸ் இசட் ப்ளஸ் சைன் இசட் இருக்குது. இங்கே நியூமினேட்டரில் பாருங்கள் 1 + e பவர் இசட் இருக்குது. இங்கே ஃப்ராக்ஷன் எதுவும் வராது, ஏன்னா 1 + இசட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் தான் போகுது. இங்கே டினாமினேட்டர் எதுவும் வராது. அது வருதான்னு செக் பண்ணிக்கணும். இதுவே e பவர் 1/z இருந்தால் அங்கே 1/ன்னு வர்றதுக்கு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கே நியூமினேட்டரில் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. வெறுமனே இங்கே டினாமினேட்டர் மட்டும் ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிக்கலாம் நாம. அப்போ இசட் காஸ் இசட் ப்ளஸ் சைன் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இசட் காஸ் இசட் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ப்ளஸ் சைன் இசட் ரைட்டுக்கு போச்சுன்னா மைனஸ் சைன் இசட். ப்ராடக்ட்ல இருக்க காஸ் வச்சுன்னா சைன் பை காஸ் மைனஸ் டேன் ஆகிடும். இசட் ஈக்குவல் டு மைனஸ் டேன் இசட். எப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்? டேன் ஜீரோ தான் ஜீரோ. அப்போ இசட் வந்து ஜீரோ தான். அப்போ இசட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஏ சிம்பிள் போல். இந்த சிம்பிள் போலாக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷன் இப்படி ஃப்ராக்ஷனாக இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ரெசிடியூ அட் ஜீரோனா லிமிட் இசட் டென்ஸ் டு ஜீரோ g ஆஃப் இசட் பை h டேஷ் ஆஃப் இசட். அதாவது நியூமரேட்டர் வந்து ஜீரோவில் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். நீங்கள் e பவர் ஜீரோ இங்கே போட்டிங்கன்னா 1 + 1 தான் வரப்போகுது, அது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. டினாமினேட்டரில் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு? இது ஃபுல்லாக டினாமினேட்டர் ஃபுல்லாக ஜீரோ வரும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்போ நியூமரேட்டர் g ஆஃப் இசட்னு எடுத்துக்கிறோம். அட் த பாயிண்ட் ஜீரோவில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், 2 வந்துடுது. டினாமினேட்டர் h ஆஃப் இசட் எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நம்ம முதல்ல. அப்போ இங்கே யூவி ரூல் அப்ளை பண்ணுறோம். இசட்டை வச்சுட்டு காஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் இசட், ப்ராடக்ட்ன்றதால மைனஸ் இசட் சைன் இசட் எழுதிருக்கு. ப்ளஸ் காசை வச்சுக்கிட்டு இசட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்னா 1 வந்துடும். அப்போ காஸ் இசட் வந்துடும். இதுக்கு யூவி ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம், 2 டேர்ம். இந்த சைன் இசட்டை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் இசட். இப்போ அட் ஜீரோவில் இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா sin 0 0 இல்லை 0 into anything 0, இந்த term 0 ஆகிடும். cos 0 1 cos 0 1, so 1 + 1 2. ஸோ இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் z டென்ஸ் டு 0 g ஆஃப் z பை h டேஷ் ஆஃப் zனா திஸ் இஸ் நத்திங் பட் g ஆஃப் 0 பை h டேஷ் ஆஃப் 0. ஸோ g ஆஃப் 0ஓட வேல்யூ இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2ன்ட்டு, அதே போல் h டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2/2 1, இதுதான் ரெசிடியூ அட் 1. ஸோ அடுத்த கொஷின், எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் c dz by 2z + 3 where c is mod z equal to 2. இந்த எவாலுவேஷன்லையும் இந்த 1/, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டர் இருக்குனாலே நம்ம ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் போல்ஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ எது இங்கே f ஆஃப் இசட்னா 1/2z + 3 தான் f ஆஃப் இசட். இங்கே எப்படி அந்த ஃபேக்டர் ஃபார்மில் எழுதும் போது இந்த 2வை வெளியே எடுத்து எழுதிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ 2வை வெளியே எடுத்துனா z + 3/2, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ போல் கண்டுபிடிக்கலாம். டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0, 2z + 3 ஈக்குவல் டு 0னா +3 ரைட்டுக்கு வந்துச்சுன்னா -3, ப்ராடக்ட்டில் இருக்க 2 இங்கே போச்சுன்னா டிவிஷன் வரும். z ஈக்குவல் டு -3/2 இஸ் எ சிம்பிள் போல். ஓகே, இப்போ இந்த போல் லைஸ் இன்சைட் சியான்னு பார்க்குறோம். வாட் இஸ் சி கொடுத்துருக்காங்க? mod z ஈக்குவல் டு 2. mod zக்கு பதிலாக இந்த -3/2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். when z equal to -3/2, mod z equal to modulus of -3/2.
மாடுலஸில் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் ஆகிடும். 3/2னா ஆக்சுவலாக 1.5. 1.5 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2. இந்த ரேடியஸ் விட 2 விட கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் த போல் லைஸ் இன்சைட் சி. அப்போ லை இன்சைட் சியாக இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். சிம்பிள் போல்ன்றதுல நமக்கு என்ன ஃபார்முலா? ரெசிடியூ எந்த பாயிண்ட்னா லிமிட் இசட் டென்ஸ் டு அந்த பாயிண்ட், அதோட கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் இங்கே மைனஸ்னா ப்ளஸ் வந்து எழுதுறோம் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். ஸோ எஃப் ஆஃப் இசட் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிருக்கும் பாருங்க, இந்த 2 வெளியே எடுத்துட்டு அதை எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இசட் ப்ளஸ் 3/2 இசட் ப்ளஸ் 3/2 கேன்சல் ஆகிடும். 1/2 லிமிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் இசட் இருந்தால் தானே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அப்போ லிமிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ 1/2 தான் அதுக்கு ஆன்சர். பை கான்ஸ்டன்ட் ரெசிடியூ தியரம் integral over c f of z is equal to 2 pi I into sum of residues of f of z lies inside c. நான் f of z இங்கே எழுதல, பட் அண்டர்ஸ்டுட் அது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு ரெசிடியூ தான் இருக்குது. அப்போ 2 pi I into residue at minus 3/2. ஸோ 2 pi I into ரெசிடியூட வேல்யூ 1/2. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு pi I. இதுதான் the given integralோட ஆன்சர். அடுத்து பாருங்க, expand f of z equal to z minus 1 by z plus 1 as a Taylor series. ஆக்சுவலாக டெய்லர் சீரீஸ்க்கு நமக்கு ஃபார்முலா இருக்குல்ல, இது அபவுட் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா, அந்த அபவுட் z equal to அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே நம்ம கொண்டு வர பார்க்குறோம். ஸோ நியூமினேட்டரில் z minus 1 இருக்குது, டினாமினேட்டரில் z plus 1 இருக்குது. ஸோ நான் இது 1 plus zன்னு எழுதிக்கிறேன், டினாமினேட்டரை நியூமினேட்டருக்கு ரைஸ் பண்ணுறேன். அப்போ 1 plus z the whole power minus 1. இதுக்கு நம்ம மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் இல்லைன்னா நீங்கள் பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ 1 plus z the whole power minus 1 நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஸோ 1 minus z plus z square minus z cube எக்ஸெட்ரா. எப்போ இஃப் இந்த mod z less than 1 அதை எழுதிக்கிறோம். ஸோ இந்த z minus 1 உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு z மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ z into 1 z into minus z square ப்ளஸ் இங்கே இருக்குது. அடுத்து z into z square z cube, z into minus z cube minus z power 4. ஃபர்ஸ்ட் z வச்சு பண்ணி ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, அடுத்து -1 மல்டிபிள் பண்ணுறேன். -1 into 1 -1, minus into minus plus z, minus into plus minus z square, minus into minus plus z cube. ஸோ ஆப்வியஸாக அடுத்த டேர்ம் என்ன வரும் உங்களுக்கு? minus z power 4 வந்திருக்கும். ஓகே, ப்ளஸ் மைனஸ் எக்ஸெட்ரா. இல்லை இங்கே பாருங்கள், எல்லாம் இசடோட பவர் பாசிட்டிவாக தான் இருக்குது, இங்கே இசடோட பவர் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இந்த சேம் டேர்மை கம்பைன் பண்ணி கிளப் பண்ணி எழுத போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் -1 தான் இருக்குது, இதுவும் ப்ளஸ் இசட் தான், இதுவும் ப்ளஸ் இசட் தான். அப்போ 2z, இது மைனஸ் z ஸ்கொயர், இதுவும் மைனஸ் z ஸ்கொயர், ரெண்டு வாட்டி இருக்குது. அப்போ -2z ஸ்கொயர் ப்ளஸ் z கியூப் ப்ளஸ் z கியூப், அப்போ ப்ளஸ் 2z கியூப். ஆப்வியஸாக அடுத்தது என்ன வரும்? -z பவர் 4 -z பவர் 4னா -2z பவர் 4. இப்போ மைனஸ்னால் ப்ளஸ் எக்ஸெட்ரா வரப்போகுது. ஓகே, இப்போ இங்கே இசடோட பவர்ஸ் பாருங்களேன், z power plus 1, z power plus 2, z power plus 3, z power plus 4, etc. அப்போ பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z மட்டும் தான் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த டெய்லர் சீரிஸ் அபவுட் எந்த பாயிண்ட் வெறும் z மட்டும் இருந்தால் 0ன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த டெய்லர் சீரிஸ் அபவுட் z equal to 0. ஓகே, கண்டிப்பாக இது லாரன்ஸ் சீரிஸ் கிடையாது. z பவர் நெகட்டிவ் இல்லைன்னா 1/z அந்த மாதிரி இருந்து அதாவது லாரன்ஸ் சீரிஸ். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? Calculate the residue of z plus 1 by z square plus 2z as its pole. இப்போ போல் வரும்போது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். இப்போ நியூமினேட்டரில் வெறும் பாலினாமியல் தான் இருக்குது. ஸோ அதனால் அது எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. கிவன் ஃபங்க்ஷனை f of zன்னு எடுத்துக்கலாம். ஃபார் போல் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. நான் இங்கே எழுதும்போது டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். z ஸ்கொயர் மைனஸ் 2zனா z வெளியே எடுத்துட்டா z இன்ட்டு z மைனஸ் 2. அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது z ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சர், z ஈக்குவல் டு ப்ளஸ் 2ன்றது ஒரு ஆன்சர். போத் ஆர் சிம்பிள் போல். சிம்பிள் போல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? லிமிட் z டென்ஸ் டு அந்த பாயிண்ட் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் இன்ட்டு f of z. அப்போது ரெசிடியூ அட் 0. அப்போ லிமிட் z டென்ஸ் டு 0 இன்ட்டு இதனோட ஃபேக்டரை எழுதும்போது z மைனஸ் 0 இன்ட்டு f of z இந்த ஃபேக்டரைஸ் பண்ண ஃபார்மேட்டை எழுதுகிறோம். அப்போ கண்டிப்பாக நம்ம எந்த போல் அப்ளை பண்ணும்போது 0 வருதோ அந்த ஃபேக்டர் கண்டிப்பாக 0 கேன்சல் ஆகிடும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்கிறதுக்கு as z டென்ஸ் டு 0 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். z பதிலாக இங்கே 0 போட்டால் 1, இங்கே z பதிலாக 0 போட்டால் -2. 1 by -2னா the answer is -1/2. ஸோ அடுத்த ரெசிடியூ ஆச்சு 2. அப்போ என்ன வரும் நமக்கு? இதுவும் சிம்பிள் போல் தான். லிமிட் z சிம்பிள் போல் அந்த பவர் த ஹோல் பவர் 1 இருக்கிறத வச்சு சிம்பிள் போல்னு சொல்கிறோம். இதுவே த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் இந்த டபுள் போல் சொல்லுவோம். ஹோல் கியூப் இருந்தால் போல் ஆஃப் ஆர்டர் 3 நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி. ஸோ லிமிட் z டென்ஸ் டு 2. இங்கே வரும்போது இதனோட கரஸ்பாண்டிங் ஃபேக்டரை எழுதும்போது z minus 2 ப்ளஸ் 2னா இந்த பக்கம் தான் -2, ஒரு -2 தான் +2 இன்ட்டு f of z. So this is limit z tends to 2, z minus 2 into what is f of z? So the factorize பண்ண ஃபார்மேட்டில் இருக்கிறது எழுதலாம். z plus 1 divided by z into z minus 2. கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. லிமிட்
z டென்ஸ் டு 2. இங்கே மீதி இருக்கிறது எழுதுறேன், நான் ரீப்ளேஸ் பண்ணலை. இப்போ இசட்டுக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 + 1/2 which is nothing but 3/2. ஸோ ரெசிடியூ at 2 கண்டுபிடிக்கிறது வந்து 3/2. ஸோ இந்த கொஷனில் 2 போல் இருக்குது, 2 போல்லையும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.